ஹாய் எவ்ரிவன், ஐம் சங்கர். இந்த வீடியோவில் ஆர்பிஐசிஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்ட மெமரி பேஸ்டு ரீசனிங் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம லைவாக கொஷின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ மார்க் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷின் நம்ம சால்வ் பண்ணும் போதும் எப்படி எந்த இடத்துல அந்த கொஷினில் ட்விஸ்ட் இருக்கும், ரியல் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் கொஷின் செட் பண்ணுறவங்க ட்ரிக்கினஸ் வைக்கிறாங்க, அதை எப்படி அந்த எக்ஸாம் டைமில் நம்ம வந்து அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹையர் கட் ஆஃப் வைப்பாங்க. அதாவது 85லேருந்து அரௌண்ட் 90 ஆர் 93 வரைக்குமே நம்மளுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. இந்த மாதிரி ஹையர் கட் ஆஃப் வரப்ப எப்படி நம்ம ஹையர் கட் ஆஃபை நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம் வந்து அசிஸ்டன்ட் லெவல் எக்ஸாம். அதாவது கிளரிக்கல் லெவல் எக்ஸாம். இந்த கிளரிக்கல் லெவல் எக்ஸாமோட கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா நம்மளுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க் பிரிலிம்ஸ் எக்ஸாமோட கொஷின்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ஆர்பி கிளர்க்கோட கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல்ல தான் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் லெவல்ல தான் இந்த எக்ஸாமோட கொஷின்ஸுமே இருக்கும். இப்ப நார்மலா ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் எஸ்பிஐ கிளர்க்லனா நம்மளோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, 80 பிளஸ் கூட 80, 85 பிளஸ் கூட நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமும் அதோட கொஞ்சம் ஈஸியாகவும் கூட நம்மளுக்கு இருக்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப கட் ஆஃப் வந்து 85லேருந்து 90 இருக்கு அப்படின்னா, நாம சப்போஸ் இந்த இயரோட கட் ஆஃப் வந்து 90 இருக்கு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வைங்க. நம்ம எப்படி 90 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ரீசனிங் செக்ஷனை எடுத்துக்கோங்க. ரீசனிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 35 அவுட் ஆஃப் 35 கொஷின்ஸ் வந்து எடுக்கிறது கண்டிப்பாக பாசிபிள். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் அந்த ஒரு கொஷின் மீனிங்ஃபுல் வேர்டில் சப்போஸ் அந்த மீனிங்ஃபுல் வேர்ட் நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த ஒரு கொஷினை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமைனிங் இருக்கிற 34 கொஷினுமே நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஏன் வந்து நம்மளுக்கு இது வந்து 35 அவுட் ஆஃப் 35 வந்து பாசிபிள்னு சொல்கிறேன். பட் இதை கண்டிப்பா பண்ணுனா மட்டும் தான், அடுத்த செக்ஷன் இருக்கு இல்லையா? குவான்ஸ்ல 30லேருந்து ஒரு 33, 34 மார்க் வந்து நம்ப எடுத்தே ஆகணும். இத 2லயும் அரவுண்ட் 65ல இருந்து, அதாவது நம்ப 63 கூட எடுத்துக்கலாம். 63லிருந்து 66, 67க்குள்ள இதுல நம்ப ஸ்கோர் பண்ணனா மட்டும் தான், அவுட் ஆஃப் 70க்கே நான் சொல்றேன். அவுட் ஆஃப் 70க்கு ஒரு 65 எடுக்கிறோம்னு வைங்களேன், ரிமைனிங் இருக்கிற இப்ப 90 வந்து நம்ம கட் ஆஃப் வச்சிருக்கோம் இல்லையா? ரிமைனிங் இருக்கிற 25 மார்க் வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ இங்கிலீஷோட அக்யூரசி நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் அதில தப்பாகுது அப்படிங்கிறப்ப, ஏன்னா 30 அவுட் ஆஃப் 30 ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில 2, 3 கொஸ்டின் நம்மளுக்கு தப்பாகுது அப்படிங்கிறப்ப 24, 25 மார்க் வந்து நம்ம எடுத்து அந்த 90 மார்க் வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். அப்ப ரீசனிங் ஒரு பக்கம் 34 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, குவான்ஸ்ல வந்து 30லிருந்து ஒரு 33, 34 எடுக்கிற மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த 2 செக்ஷன பத்தி தனியா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இந்த ரீசனிங் செக்ஷன்ல 35க்கு எவ்வளோ மார்க் நம்மளால ரியல் எக்ஸாம் கொஸ்டின சால்வ் பண்றப்ப எடுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மொபைல் ஆப் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு புதுசா நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபியூச்சர்ஸையும் நம்ம கொண்டு வந்து புதுசா இன்னைக்கு மொபைல் ஆப் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு அப்டேட்டுமே பயங்கரமா வந்திருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுக்கு நான் சில டெஸ்ட் வந்து சும்மா போட்டு பார்த்தேன். எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. ஆ இதுல நம்ப இன்னைக்கு அட்டெண்ட் பண்ற கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல இருக்கு. ஸோ அது இல்லாம பிடிஎஃப் கோர்ஸ் இப்ப ரீசென்ட்டா லான்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா? அந்த பிடிஎஃப் கோர்ஸுமே மொபைல் ஆப்புக்குள்ள வந்துருச்சு. ஸோ உங்க மொபைல் ஆப்ப இன்னைக்கு அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட்டா அப்டேட் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்க மொபைல் ஆப்ல வந்துரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நாம சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ல உள்ள போனீங்க அப்படின்னா, இதே மாரி தான் உங்க மொபைல் ஆப்புமே இருக்கும். உள்ள போனீங்க அப்படின்னா, ரீசனிங் எபிலிட்டில ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ல உங்களுக்கு ரீசனிங் செக்ஷன் மட்டும் ஃபுல்லா அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இத ரியல் எக்ஸாம் என்விரான்மென்ட்ல நாம இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டேக் டெஸ்ட் குடுத்துறலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டின் சால்வ் பண்றப்ப, அதுல எந்த இடத்துல டெஸ்ட் இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் குடுத்துறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லீனியர் ரோ கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் ரோல ஆல் ஆஃப் தெம் ஃபேசிங் நார்த்தா? ஸோ 8%. ஸோ 8% லீனியர் ரோல இருக்காங்க. ஏபிசிடி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? டி அண்ட் ஜி சிட் அட்ஜசன்ட் டு ஈச் அதர் எய்தர் ஆஃப் தெம் சிட் அட் எண்ட் ஆஃப் த ரோ. 2 பேத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து எந்த எண்டுன்னு குடுக்கல. லெஃப்ட் எண்டுன்னு குடுக்கல, ரைட் எண்டுன்னு குடுக்கல. ஸோ 4 கேஸ் வரும். இந்த மாரி 4 கேஸ் வரப்ப பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் 2டே கேஸ் தான் வைப்பான். அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிங்க. இ சிட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஜி.
ஸோ நார்த் ஃபேஸிங் ரோவில் இஜி வந்து இந்த பக்கம் நம்ம போட்டோம் அப்படின்னா செகண்ட் டு தி ரைட்டில் இ போடவே முடியாது, இங்கேயா இருந்தாலும் இங்கேயா இருந்தாலும். ஸோ ஜி வந்து இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். ஸோ டி வந்து அட்ஜசன்ட் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பிளேஸில் டி வரலாம். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், as many e sits second to the right of g, e sits second to the right of g, e sits second to the right of g. as many persons sit to the right of e as to the left of b. right of e ல இந்த கேஸில் 4 பர்சனு, லெஃப்ட் ஆஃப் பியில் 4 பர்சன் போட்டுட்டு நம்ம பி போடுற மாதிரி இருக்கும். ரைட் ஆஃப் பியில் 5 பர்சனு, லெஃப்ட் ஆஃப் பியில் 5 பர்சன் போட்டு பி நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஹச் சிட் இமீடியட் ரைட் ஆஃப் பி, ஹச் சிட் இமீடியட் ரைட் ஆஃப் பி. அதுக்கு அடுத்து 2 பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் சி. ஸோ அந்த பக்கம் போக முடியாது 2 பர்சன் அப்படிங்கிறப்ப இங்கே, இந்த பக்கம் போக முடியாது 2 பர்சன் அப்படிங்கிறப்ப இங்கே. எஃப் சிட்ஸ் நெய்தர் அட் த எண்ட் ஆஃப் தி ரோ, எஃப் எண்ட் ஆஃப் தி ரோவில் வராது, நார் அட்ஜசன்ட் டு சி, சிக்கு பக்கத்துலேயும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ எஃப் நம்மளுக்கு எங்கே வரும்? இங்கே மட்டும் தான் வரும். ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு வேரியபிள் என்ன? ஏ மட்டும் தான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு பி? ஸோ டைமர் ஓடிட்டு இருக்கு. சி வித் ரெஸ்பெக்ட் டு பி வந்து சி வித் ரெஸ்பெக்ட் டு பி, செகண்ட் டு தி லெஃப்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், இஃப் ஆல் த பொசிஷன்ஸ் ஆர் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வித்தின் தி ரோ, தென் ஹவு மெனி பொசிஷன்ஸ் ரிமைன் த சேம்? லெஃப்ட் டு ரைட்டில் அரேஞ்ச் பண்ணும். ஏ பி சி டிஇ எஃப் ஜி ஹெச். ஸோ ஒரே ஒரு பொசிஷன் 1 தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபால்ஸ், ஆஸ் மெனி பர்சன்ஸ் சிட் டு தி ரைட் ஆஃப் ஏ ஆஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜி. இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ். ஹச் சிட் தேர்ட் டு தி ரைட் ஆஃப் டி, டியோட தேர்ட் டு ரைட்டில் வச்சிருக்காங்களா? இல்லை. 2 பர்சன்ஸ் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் இ, எஃப் அண்ட் இயில் 2 பர்சன்ஸ். ஸோ தேர்டு கரெக்டு. ஸோ அப்போ ஒன்லி 1 and 2 தான் ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின், how many persons is between f and g? எஃப்க்கும் ஜிக்கும் பிட்வீனில் 4 பர்சன்ட் இருக்காங்க. ஸோ 4 பர்சன்ட் அப்படின்னா அடுத்த கொஸ்டின், 4 ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லைக் இன் a certain way does not belong to the group. கொஸ்டினை பார்த்துக்கோங்க. ஹச்சுக்கும் ஈக்கும் பிட்வீனில் 1, எஃப்க்கும் ஜிக்கும் பிட்வீனில் 4 பேர், ஏக்கும் ஹச்சுக்கும் பிட்வீனில் 1. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்தாவே எஃப் ஜி நம்ம குறிச்சிடலாம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்பர் சீரிஸ். இப்போ ஆல் த எலமெண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் அண்ட் ஆர் ரிவர்ஸ்டு. ஸோ ரிவர்ஸ்டுனா லெஃப்ட் ஆஃப் அண்டு வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல அண்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸில் எழுதுறோம். ஸோ அப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்துடும். இந்த 6 வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்துடும். விச் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட் டு தி ஃபோர்த் டு தி லெஃப்ட் ஆஃப் 13th எலமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ஸோ 13th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது, ஸோ இதுலேருந்து லெஃப்டாக வருது அப்படின்னா 4th டு தி லெஃப்ட் ஆஃப் 13th எலமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13, 3 தான் 13வது எலமெண்ட்டு. அதிலிருந்து 4th டு த லெஃப்ட். ஸோ 1 2 3 4. ஸோ அண்டு தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ புரியுது அந்த கொஷின்? லாஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் ஆல் த பிரைம் நம்பர்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் தி கிவன் சீரிஸ், தென் விச் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட் வில் பி தி 8th ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட்? பிரைம் நம்பர்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. 8th ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இன்னொரு டைம் பிரைம் நம்பரை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. ஓகே, how many symbols which are immediately preceded by? symbol immediately preceded by odd number, preceded by odd number, followed by even number. ஸோ ஆடு சிம்பிள் ஈவன் வரணும். ஆடு சிம்பிள் ஈவன், ஆடு சிம்பிள் ஈவன் 1 5% ஆயிட்டு. ஆடு சிம்பிள் ஈவன் இல்லை, ஆடு சிம்பிள் இல்லை, ஆடு சிம்பிள் ஈவன். ஸோ 2 ஆடு சிம்பிள் ஈவன் இல்லை. ஓகே, ஸோ அதனால் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது 4 ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் லைக் இன் a certain way given series. ஸோ பர்சன்டேஜுக்கு அப்புறம் 2, அதுக்கப்புறம் 2 விட்டு 6. அடுத்தது 3 பாருங்க, 3 இங்கே இருக்குது. 3 1 விட்டு டாலரு எல்லாமே பாருங்கள். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு 1 இருக்குது, ரெண்டாவது 2 எலமெண்ட் இருக்குது. ஓகே, அடுத்தது 2 +, 2 எடுத்தோடனே ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ இது 2 சேமாக இருக்குது, இது 1 வந்து ரிமைனிங் இருக்குது, 2 செக் பண்ண தேவையில்ல. ஸோ இது 2மே நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் எலமெண்ட் இஸ் 5th டு தி ரைட் ஆஃப் 4th odd number from the right hand? 5th to the right of 4th odd number from the right hand. 4th odd number இது 1 2 3 4. இதோட 5th to the right of the element எதுன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5, 1 தான் ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்தது, ஸோ சிலாஜிசம், நோ ஆயில் இஸ் வாட்டர், ஒன்லி a few water is cold,
சம் கோல்ட் ஆர் ஃபயர். ஓகேவா? ஸோ சம் நாட் ஆயில், பட் ஆனால் இது இல்லை. சம் வாட்டர் இஸ் நாட் ஃபயர். சம் வாட்டர் இஸ் நாட் ஃபயர் சொல்ல முடியாது. ஓகேவா? ஆல் ஆயில் கேன் பி கோல்டு. ஆயில் கேன் பி கோல்டு. ஓகே, செகண்ட் ஃபாலோ ஆகும். அடுத்தது, ஆல் ஃப்ளவர் ஆர் ஹெர்பு. சம் ஹெர்ப் இஸ் நாட் சீடு. ஒன்லி a few seed is grow. No seed is a flower. Some no. பாருங்க, சீடு ஃப்ளவர் இருக்கு, சம் நோ. ஸோ நோ சீடுக்கும் ஃப்ளவருக்கும் பாருங்க எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால இது எய்தராது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்க, சம் ரூல் ஆர் பிரேக்கு. நோ ரூல் இஸ் ஜட்ஜு. ஆல் ஜட்ஜ் ஆர் பேனலு. ஒன்லி a few பேனல் ஆர் wood. Some judge being wood is a possibility. ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆகும். ஆல் பிரேக் கேன் நெவர் பி ஜட்ஜ். எல்லா பிரேக்கும் கொண்டு வந்து ஜட்ஜுக்குள்ளே போட முடியுமா? ஏன்னா இது ரெண்டு நோவில் இருக்குது. ஸோ ஆல் பிரேக் கேன் நெவர் பி ஜட்ஜ், ரெண்டும் ஃபாலோ ஆகும். ஓகேவா? சம் ஜட்ஜ் பீயிங் wood is a possibility. ஆல் பிரேக் கேன் நெவர் பி ஜட்ஜ். எல்லா பிரேக்கும் ஜட்ஜ் ஆகவே முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜு கொண்டு வரலாம், ஆனால் இது கொண்டு வர முடியாது. ஸோ போத் த கன்க்ளூஷன் ஒன் அண்ட் ஃபாலோ. அதுக்கு அடுத்தது, ஸோ பேர் ஆஃப் லெட்டரு இதை அடுத்து அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்து 8 பாக்ஸ். 8 பாக்ஸு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன். ஹச்சிக்கும் ஈக்கும் பிட்வீனில் 2 பாக்ஸஸ்ஸு. ஸோ அதே மாதிரி ஹச்சிக்கும் ஈக்கும் பிட்வீனில் 2 பாக்ஸஸ். ரெண்டு பாசிபிள் கேஸாக பிரியும். பாக்ஸ் இ இஸ் கெப்ட் இமீடியட்லி above ஹச். இ இஸ் கெப்ட் இமீடியட்லி above ஹச். இயா சி, சாரி, சி இஸ் கெப்ட் இமீடியட்லி above ஹச். ஓகே, சி இஸ் கெப்ட் இமீடியட்லி above ஹச். அடுத்தது, 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் ஏ. இ அண்ட் ஏவில் 1 பாக்ஸ் போடலாம். ஸோ அதே மாதிரி கீழே ஒன்று போட்டு இ அண்ட் ஏ போடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் பாக்ஸ் 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் ஏ. இங்கே போட முடியாது. ஸோ மேலே தான் நம்மளால போட முடியும். ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் இ அண்ட் ஏ. ஒரே கேஸ் தான். இதில் வந்து 2 கேஸ் வந்துருச்சா, மேலேயும் போடலாம் இதுலேயும் போடலாம். ஓகே, டி இஸ் கெப்ட் இமீடியட்லி பிலோ ஏ. 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் பி. டி அண்ட் பி மேலேயும் போகும், கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 3 பாக்ஸ்னால் கீழே வராது. 1 2 3. ஓகே, கீழே தான் வரும். 1 2 3. இந்த கேஸ் ஃபுல்லாக கேன்சல். ஓகேவா? ஸோ இதில் 2 கேஸ் வருமா? சி ஹச் ஏ டி இ 3 போட்டோம் அப்படின்னா 2 3 வரும். ஒன்று 4 5 6 7 8. ஓகேவா? பாக்ஸ் பி இஸ் நாட் கெப்ட் above ஹச். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வரவே வராது. பாக்ஸ் பி இஸ் நாட் கெப்ட் above ஹச். பாக்ஸ் பி இஸ் நாட் கெப்ட் above ஹச். பாக்ஸ் எஃப் இஸ் கெப்ட் above பி. ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த கேஸ் வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணியிருந்தா இந்த கேஸ் நம்ம போட்டிருக்கவே தேவையில்ல. பாக்ஸ் எஃப் இஸ் கெப்ட் above பி. எஃப் இஸ் கெப்ட் above பி பட் பிலோ பாக்ஸ் ஜி. இதில் போட முடியாது. எஃப் இஸ் கெப்ட் above பி பட் பிலோ ஜி. இதுதான் போட முடியும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் அப்படின்னா சி ஹச் ஏ டி இ ஜி எஃப் பி. Which of the following is immediately below B? Immediately below B. No box as B is kept at the bottom. அடுத்தது, பாக்ஸ் சி இஸ் ரிலேட்டட் டு ஏ ஒரு பாக்ஸு. ஜி இஸ் ரிலேட்டட் டு பி ஒரு பாக்ஸு. Which of the following box is related to D? D is related to H is related to D. So box H. How many boxes are kept between A and which is immediately below F? Immediately below F க்கும் A க்கும் betweenல 4 box. So 4 box. 4 of the following are alike in a set of it does not belong to the group. C க்கும் H immediately below. F உம் B யும் immediately below. D யும் G யும் தான். EG ஒன்று வந்திருக்கு, அதே மாதிரி AD யும் வந்திருக்கு. ஓகே, டன். If all the boxes are arranged alphabetical order from top to bottom, A B C D வந்திருக்கு, E வந்திருக்கு, E F G வரல. ஸோ 2. ஓகே, ஸோ அடுத்தது, if all the even digits, ஓகே இதை சால்வ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
87146 even digits are decreased by 1. Even digit are decreased by 1. So 1 5 7 3 5. Odd digits, all the odd digits are increased by 1. 6 8 2 4. ஸோ இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 8 7 6 5 5 4 3 2 1. வாட் இஸ் தி சம் ஆஃப் ஃபோர்த் டிஜிட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்? 3 4. இதுக்கும் செகண்ட் டிஜிட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் 5 2 7. இதோட சம் தான் கேட்குறாங்க. அடுத்தது ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் சிலாஜிசம். ஹச் ஈக்குவல் டு 6 கரெக்டு, பட் ஆனால் எய்தர் ஆரில் வராது. அடுத்தது பி லெஸ் தென் பி, பியை விட பி, இதையும் நம்ம டெஃபினட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நெய்தர். ஓகேவா, கரெக்ட். அடுத்தது ஸோ அதுக்கு அடுத்தது ஜேக்கும் கியூக்கும் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஜே இங்கே இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஐஏ. ஸோ இந்த இடத்துல ஜே போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. அடுத்தது இ பார்த்தோம் அப்படின்னா இ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி, டி ஈக்குவல் டு ஐஏ. ஸோ இந்த இடத்துல டி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ டிக்கும் ஓக்கும் போடுறப்ப இந்த இது கன்க்ளூஷன் 2 வந்து நம்மளுக்கு ட்ரூ ஆகும். ஓகேவா. ஸோ அடுத்தது எஸ் இஸ் கிரேட்டர் தென் கே. ஸோ எஸ்ஸுக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இசட்டு, எஸ்ஸை விட இசட்டு, கே அப்படின்னு பார்க்குறப்ப கே. ஓகே, கேவோட எஸ் பெருசாக இருக்குது, கே ஈக்குவல் டு. ஸோ எய்தர் கன்க்ளூஷன் ஆர் நாட் ட்ரூ. அதுக்கு அடுத்தது ஸோ பாயிண்ட் 3 இஸ் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் ஜி. ஸோ பாயிண்ட் இ இஸ் 3 meter east of point J. Point F is 15 meters south of point J. Point F is 15 meters south of point J. Point I is 5 meter to the west of F. 5 meter to the west of F. இது point IA. Okay, point D is 9 meter to the south of point H. Point A காணும். Point G is 3 meter to the north of point I. 3 meter to the north of point I ல point GA. Point D is 4 meter to the west of 4. D is 9 meter to the south of point H. ஸோ 9 மீட்டர் அப்படிங்கிறப்ப ஐக்கும் ஜிக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் ஜி இஸ் 3 மீட்டர் டு தி நார்த் ஆஃப், இது 3 மீட்டரு. ஸோ இதிலிருந்து 9 மீட்டர் அப்படிங்கிறப்ப 12 மீட்டர் இங்கே வந்துடும். இங்கே 9 மீட்டரு, டோட்டலாக இது 12 மீட்டரு. இந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். இந்த இடத்துல என்ன பாயிண்ட் அப்படின்னா 9 மீட்டர் டு தி சவுத் ஆஃப் பாயிண்ட் ஹச். ஓகேவா. ஸோ அடுத்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹச் அண்ட் ஜி. ஹச் அண்ட் ஜிக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 81 16 கூட்டம் அப்படின்னா 97, ரூட் 97. ஓகே. அடுத்தது பாயிண்ட் இசட் இஸ் 3 மீட்டர் டு தி சவுத் ஆஃப் பாயிண்ட் இ. 3 மீட்டர் டு தி சவுத் ஆஃப் பாயிண்ட் இ இசட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் இசட் அண்ட் ஹெச். ஸோ இசட் அண்ட் ஹெச்னா இப்போ இந்த நேர்கோட்டில் வந்துருச்சு. ஸோ இதில் 5 4 9 9 3 12. அதுக்கடுத்து வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு இ. எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு இ, இயோட எஃப் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சவுத்து வெஸ்ட்டு. கரெக்டா. இதே நம்மளுக்கு குழப்பது. ரைட் சைடு தான் இ. ஓகேவா. ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலையும் நம்மளுக்கு குழப்பம் வரும். அதுக்கு அடுத்தது 8 பொசிஷன்ஸ் ஆர் வென்ட் டிஃப்ரெண்ட் இந்தியா நேபாள். ஸோ அடுத்தது பாருங்க, டேபிள் பேஸ்டு இந்தியா நேபாள் கனடா. ஸோ இதில் அட்லீஸ்ட் 2% பட் நாட் மோர் தென் 3% வென்ட் டு ஈச் கண்ட்ரி. ஸோ இதுலேயும் என்ன பண்ணணும்னா பாசிபிள் கேஸ் எடுத்து போடுங்க. ஏ அண்ட் பி வென்ட் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் பட் நெய்தர் ஆஃப் தம். ஏ பி இங்கே போடுறோம் அப்படின்னா ஏபி இப்படியும் போடலாம். கனடாவில் 2 பேருமே வர மாட்டாங்க. நெய்தர் ஏ நார் வென்ட் வித் சி. சி வந்து அப்போ கனடாவில் மட்டும்தான் வரும். ஜி வென்ட் வித் ஒன்லி ஏ. ஜி இதை பாயிண்ட் பண்ணி இதுக்கப்புறம் இதில் எதுவுமே வராது. இதுக்கப்புறம் இதில் எதுலையுமே போட முடியாது. ஒன்லி கொடுத்துட்டான். இ வென்ட் வித் ஹச். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. இ வென்ட் வித் ஹச் எதில் வேணாலும் வரும். இதுலேயும் வரலாம், இதுலேயும் வரலாம். அதே மாதிரி இதுலேயும் வரலாம், இதுலேயும் வரலாம். எஃப் டிட் நாட் கோ டு இந்தியா. எஃப் இங்கே வராது, இந்தியாவில் வராது அப்படின்னா எஃப் இங்கேயும் போட முடியாது, எஃப் இங்கே மட்டும் தான் போட முடியும். ஸோ அதே மாதிரி எஃப் டிட் நாட் கோ டு இந்தியான்னு அப்படின்னா எஃப் இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஸோ இங்கேயும் போட்டுக்கோங்க. இன்னொரு கேஸ் போட்டு ஏ ஜி பி சி எஃப் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ எஃப் டிட் நாட் கோ டு இந்தியா, டி டிட் நாட் வென்ட் டு கனடா. டி டிட் நாட், இன்னொரு கேஸ் இருக்குது, இ ஹச்சும் 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. இப்போ இந்த கேஸில் போட்டோம் அப்படின்னா 3க்கு மேலே போட முடியாதா? அப்போ இ ஹச் இங்கே தான் போட முடியும்.
அதே மாதிரி இந்த கேஸில் போட்டோம் அப்படின்னா இஹெச் இங்கே தான் போட முடியும். அதே மாதிரி இந்த கேஸ்லையும் இஹெச் இங்கே தான் போட முடியும். ஸோ இன்னொன்று என்ன கொடுத்துறான், டி டிட் நாட் வென்ட் டு கனடா. டி இங்கே வராது. ஸோ 3க்கு மேலே போட்டோம் அப்படின்னா இதுலேயும் டி போட முடியாது, இதுலேயும் டி போட முடியாது. இந்த கேஸு கேன்சல். டி வந்து கனடா வராது, டி இங்கே போடலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டி கனடா வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் போட முடியாது. இந்த கேஸில் கேன்சல். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் இதுதான். விச் ஆர் த ஃபாலோயிங் பர்சன் வென்ட் டு நேபாள். நேபாள் பிஎஃப்டி. பிஎஃப் டிசி வரல, இஹெச் வரல, எஃப்சி வரல, ஏஜி வரல. அடுத்தது 4 ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் அலைக் இன் எ சர்டன் வே. பிஏ டிஃப்ரெண்ட்டு, சியும் டியும் டிஃப்ரெண்ட்டு, பியும் எஃப்பும் சேமு, ஜியும் இயும் டிஃப்ரெண்ட்டு, சியும் ஏவும் டிஃப்ரெண்ட்டு. அப்போ பியும் எஃப்பும் மட்டும் தான் சேமு. அதுதான் குரூப்பில் பிலாங் டூல. ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கேட்டிருக்காங்க. சி அண்ட் எஃப் வென்ட் டு சேம் கண்ட்ரி. சி அண்ட் எஃப் வென்ட் டு சேம் கண்ட்ரி. ட்ரூ கிடையாது. ஒன்லி 2% வென்ட் டு இந்தியா. இந்தியாவில் 2%. அப்போ 2 தான் கரெக்டு. எஃப் வென்ட் வித் ஒன்லி டி. எஃப் வென்ட் வித் டி. ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஸோ 2 and 3 நம்மளுக்கு ஆன்சர். வென்ட் ஒன்லி கேட்கல, வென்ட் வித் தான் கேட்டிருக்காங்க. ஓகே. இஃப் எக்ஸ் வென்ட் டு தி சேம் கண்ட்ரி எஸ் இ. ஓகே, கனடா. தென் ஹவு மெனி டோட்டல் பர்சன் வென்ட் டு இந்தியா அண்ட் கனடா. இந்தியா அண்ட் கனடா 2 3 5 5 1 6 பர்சன். ஹூ அமங் தி ஃபாலோயிங் பர்சன் வென்ட் வித் ஹச், சி அல்லது இ. ஓகே ஓகே. 4 ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் லைக் இன் எ சர்டன் வே. இது வந்து இது இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோன்னே டியூஆ, டிக்கு அடுத்தது யூ, ஜேகே, பிசி, ஆர்எஸ், எம்என்ஓ வரணும். ஸோ இதுதான் ராங்கு. அதுக்கு அடுத்தது ஸோ ஹைட்டு. ஸோ ஹைட்டுங்கிறப்ப 4 நிமிஷம் இருக்கா. ஸோ 5% 1 2 3 4 5. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் இஸ் டாலர் தென் டி பட் ஷார்ட்டர் தென் எஸ். பி இஸ் நாட் டாலர் தென் எஸ். பி இஸ் நாட் டாலர் தென் எஸ். பி இதுக்குள்ளே தான் வரும். நெய்தர் டி நார் பி இஸ் த ஷார்ட்டஸ்ட் பர்சன். அட்லீஸ்ட் 2% ஆர் டாலர் தென் ஆர். ஸோ 2% ஆர் டாலர் தென் ஆர் அப்படின்னா ஆர் இங்கே வரும். அதே மாதிரி என்ன கொடுத்துட்டாங்க, டி வந்து ஷார்ட்டஸ்ட் பர்சன் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஆறு கீழே தான் டி வரும், பட் டி வந்து ஷார்ட்டஸ்ட் இல்லை. அப்போ டி கன்ஃபார்மாக நம்ம இங்கே தான் போட முடியும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன போடணும் அப்படின்னா, பி வந்து நம்ம போடணும். நெய்தர் டி நார் பி இஸ் த ஷார்ட்டஸ்ட் பர்சன். ஸோ பி இங்கே தான் நம்ம போட முடியும். ஏன்னா பிக்கு மேலே எஸ் போடணும். எஸ் இங்கே தான் நம்ம போடணும். இன்னொன்று என்ன அப்படின்னா கியூ. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஹோம் தி ஃபாலோயிங் பர்சன் இஸ் த ஷார்ட்டஸ்ட் பர்சன் வந்து நம்மளுக்கு கியூ. ஹவு மெனி பர்சன் ஆர் டாலர் தென் பி? ஒரே ஒரு பர்சன் தான். இஃப் ஆவரேஜ் ஹைட் ஆஃப், இன்னொரு பாருங்க, ஹைட் ஆஃப் செகண்ட் டாலஸ்ட் பர்சன் வந்து எவ்வளவு? 172. ஸோ செகண்ட் டாலஸ்ட் பர்சனோட ஹைட். ஆவரேஜ் ஆஃப் பி அண்ட் டி. பி அண்ட் டியோட ஆவரேஜ் வந்து 160. 160னா நம்மளுக்கு 320. 320லேருந்து 172 நம்ம மைனஸ் பண்ணுமா? ஆவரேஜ்னா 320 தான். ஓகேவா? ஸோ 172 மைனஸ் பண்ணால் 8 4 2ல் 1 போச்சுன்னா 148. அப்போ விச் ஆர் த ஃபாலோயிங் குட் பி தி ஹைட் ஆஃப் ஆர். ஸோ பி டி வந்து 148ன்னு கிடச்சிருச்சு. 148ஓட அதிகமாக இருக்கணும், 72ஓட கீழே இருக்கணும். 48ஓட அதிகம், 72ஓட கீழே. ஓகேவா? ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ஆன்சர். 72னா 75 76 இது வராது. ஸோ நம்ம ஓகேவா? ஸோ எல்லா கொஷின் நம்ம அட்டன் பண்ணிட்டோம். குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அட்டன் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. ஸோ ஆப்ளிகேட். OBLIGATE. இதில் ஆஸ்மினியஸா? MNO PQRSTU வராது. BCDEFGH வராது. LMNO PQRS வராது. IJKLM வராது. GHIJ ABC வராது. TU வராது. EFGHI ஒரே பேர். அதுக்கு அடுத்தது TUVW வராது. ABCDEF GHIJKIJKL LMNBS. ஸோ ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ டைம் இருக்கிறப்பயே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒவ்வொரு கொஷினாக நம்ம பார்த்துட்டும் போயிடலாம். ஏன்னா இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும். டியும் ஜியும் அட்ஜஸ்டன்ட் வருவாங்க. 2 பேத்துல ஏதாச்சும் ஒருத்தர் வந்து எதிர் ஆஃப் தம் வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 4 கேஸாக நம்மளுக்கு புரியுது இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இ சீட் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் ஜின் இருக்கா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்த உடனே ஜிக்கு செகண்ட் டு தி ரைட் அப்படிங்கிறப்ப ரைட் ஹேண்டில் போட்டோன்னா ஜிக்கு செகண்ட் டு தி ரைட்டில் இயை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வச்சு இந்த கேஸை அதுக்கப்புறம் வரது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6th கொஷின். இதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் எல்லாமே இருந்துச்சு. சரி, ஓகே. நம்ம மார்க் எவ்வளோன்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். சப்மிட் டெஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே. ஸோ எல்லா கொஷினுமே நம்மளுக்கு ஸ்கோர் மார்க் ஸ்கோர் வந்து 35 அவுட் ஆஃப் 35 நம்ம கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்க. செகண்ட் டு தி லெஃப்ட். இந்த ஒவ்வொரு கொஷினாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் எந்த இடத்துல ட்ரிக்கினஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் பண்ணி எடுக்கிற இடத்துல கரெக்டாக நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல் த எலமெண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் அண்டு வந்து ரிவர்ஸ்டு. ஸோ அண்டு இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கும் லெஃப்ட்டில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே தான் ரிவர்ஸ், அண்டு ரிவர்ஸ் கிடையாது. அப்போ அண்டு அதே பிளேஸில் தான் இருக்கும். இந்த ஆறு அப்படியே அந்த பக்கம் போயிடும். இந்த ரைட் வந்து லெஃப்டாக மாறிடும், லெஃப்ட் வந்து ரைட்டாக மாறிடும். அப்போ நம்ம எலமெண்ட் வந்து 4th டு தி லெஃப்ட் ஆஃப் 13th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். 13th எலமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட்னா ஃபஸ்ட்டு எந்த 13th எலமெண்ட், ஏன்னா அப்படியே தான் வரும். 13th எலமெண்ட் ஃபஸ்ட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, 4th டு தி லெஃப்ட் அப்படிங்கிறப்ப அதுலேருந்து 4th டு தி லெஃப்ட் அப்படின்னா எந்த எலமெண்ட் வந்து 4th டு தி லெஃப்ட் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஈஸி. சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. போத் கன்க்ளூஷன் கரெக்டு. ஒன் கரெக்டு, ஒன்லி ஒன் பேர். நோ பாக்ஸ் கரெக்ட். ஸோ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்ல, 2 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஹச் அண்ட் இ, அந்த மாதிரி எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம். ஏன்னா 8 பாக்ஸையும் லைனாக நீங்கள் போட்டுட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சால்வ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது எந்த இடத்துல வந்து பாசிபிள் கேஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 3 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் பியில் பாசிபிள் கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துல இந்த இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இடத்துல மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணோம்னா ஈஸியாக அந்த கொஷின் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்தது இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். டைரக்ஷன் சென்ஸு, அதுக்கு அடுத்தது இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. டி டிட் நாட் 22, எஃப் டிட் நாட் 22, நெய்தர் ஏ ஆர் பி. நம்ம எப்படி அந்த பாசிபிள் கேஸ் எடுத்து இங்கே வரும் இங்கே வராது அந்த ஒன்லி கண்டிஷன் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்லி கண்டிஷன் நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது இந்த கொஷின் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதுதான் டைரக்ஷன் சென்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஷின் வந்து இந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இதோட கொஞ்சம் லெவல் அதிகமாக, ரொம்ப லெவல் அதிகமாக போயிடாதீங்க. இதோட கொஞ்சம் லெவல் அதிகமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறப்ப எக்ஸாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம மொபைல் ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெட்டராக இன்டர்ஃபேஸ் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பிடிஎஃப் கோர்ஸும் டெய்லி வந்து அன்லாக் ஆகிட்டே வருது. இப்போ பிடிஎஃப் கோர்ஸ் ப்ரிலிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அன்லாக் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ February 6 அப்படின்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட், குவான்ஸ், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷு. இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிள் ஆகும். என்னென்ன டாபிக் வந்து ஒவ்வொரு நாளும் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டாபிக் வந்து ஒரு எக்ஸாமை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த எக்ஸாமில் எத்தனை கொஷின் இருக்கோ அந்த கொஷின் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செக்ஷன் வைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ டெஸ்ட் நிறையாவே இருக்குது. எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஷினோட குவாலிட்டியை பாருங்கள். குவாலிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.